3 லட்சம் தமிழர்கள் அழிக்கப்பட்டதற்கு யார் காரணம்? கலைஞர்களுடைய 1.5 மணி நேரம் உண்ணாவிரதம் தானே காரணம். ராஜபக்சே சொல்றாரு, அன்னைக்கு கடைசி நாள்ல பிரபாகரன் கொண்ட நேரத்துல நீ இருந்திருப்பா இன்னைக்கு நீ உயிரோடு இருக்க மாட்டான். ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை, ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. ஒரு தமிழன், ஒரு தன்மான தமிழன் திருமாவளவன் அவர்கள் அங்கே அவமானப்படுத்தப்பட்ட நேரத்திலே தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய முதலமைச்சராக மரியாதைக்குரிய கலைஞர் அவர்களுக்கு நேரத்திலே ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை. தமிழகத்தில் இருக்கக்கூடிய 8 கோடி தமிழர்களுடைய பார்வையும் திராவிட முன்னேற்ற கழகம் அழிக்கப்பட்டாக வேண்டும், ஒழிக்கப்பட்டாக வேண்டும், மீண்டும் ஜனநாயகத்துடைய ஆட்சி இங்கே வந்தாக வேண்டும் என்கின்ற நிலையை நீங்கள் எல்லாம் பரப்பினா ஹிந்தியை பரப்ப முடியாது, நான் தான் அதுக்கு தலைமை பொறுப்பை ஏற்பேன் என்று சொல்லி ஒரு பெரியவர் வராரு. யார் அந்த பெரியார்? யார் அந்த பெரியார்? திராவிட கழகத்தினுடைய தலைவர் பெரியார் அவர்கள் சொல்லுகின்றார், இந்தியை வளர்ப்பதற்காக ஈரோட்டில் இருக்கக்கூடிய என்னுடைய வீட்டை இந்தி பள்ளிக்கூடமாக மாற்றுவேன். இந்தி பள்ளிக்கூடமா மாற்றினாரு. 30 மாணவர்களை தங்கி படிப்பதற்கான ஏற்பாடுகள் அனைத்தையும் செய்து கொடுத்தார் பெரியார் அவர்கள். இது சரித்திரம். ஆகவே இந்தி வேண்டும் என்று முதல் குரல் கொடுத்த தலைவர்களிலே மரியாதைக்குரிய பெரியார் அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ராஜாஜி அவர்கள், சத்தியமூர்த்தி போன்றவர்கள், பல தலைவர்கள் அத்தனை பேரும் வேண்டினார்கள். 1937 மும்மொழி கொள்கை ஏறக்குறைய ஹிந்தி வேண்டும் என்கின்ற நிலைமையில் வருது. போராட்டங்கள் நடைபெறுகின்றன. அன்னைக்கு சிஎம் இருந்தது ராஜகோபாலாச்சாரியார் அவர்கள், ராஜாஜி அவர்கள். அது முடியுது. பின்னாடி என்ன வருது அப்படின்னு சொன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் 1949 திராவிட கழகத்தில் இருந்து பிரிந்து வந்த பின்பாக தமிழகத்திலே ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் மொழி உணர்வை தூண்டிவிட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் மீண்டும் இந்தி பிரச்சனையை கொண்டு வருகின்றார்கள். பல போராட்டங்கள் நடைபெறுகின்றன. அப்பாவிகள் தீயிட்டு கொளுத்தப்பட்டார்கள். ஹிந்தி எப்படி தெரியுமா உருவகம் கொடுத்திருந்தார்கள்? எனது அருமை சகோதரர்களே, ஹிந்திக்கு அவர்கள் கொடுத்திருந்த உருவகம் அரக்கி, ஹிந்தி அரக்கி. அந்த அரக்கினுடைய வாயிலே ஒரு தமிழன் இருப்பான், கடிச்சு கொல்றது போல அப்படி ஒரு படத்தை போடுவாங்க. இதான் 65 அந்த காலகட்டங்களில். அதுக்கு முன்பாக அவர்கள் காட்டிய ஹிந்தியினுடைய படம். தமிழெல்லாம் பயந்துட்டான். ஹிந்தி வந்தாச்சுன்னு சொன்னா இந்த அரக்கிக்க வாயில நாம போயிரும் அப்படின்னு. எனது அருமை சோதரில் இந்த நேரத்தை ஒன்றை குறிப்பிட்டு சொல்ல விரும்புகின்றேன். நான் மத்தியிலே அமைச்சராக இருந்தவன். நான் அமைச்சராக இருந்த போது விஸ்வநாத் சர்மா என்று சொல்லக்கூடிய ஹிந்தி பண்டிட் ஒருத்தர், அவர் ஹிந்தி சொல்லி கொடுக்கக்கூடியவர். அந்த ஹிந்தி பண்டிட்டு தான் நான் ஹிந்தி படிச்சேன். எனக்கு ஏறிச்சே ஏறலையே அது ரெண்டாவது விஷயம். நான் படிச்சேன். அங்க நான் படிச்சிட்டு இருக்கும் போது ஒரு நாள் தற்செயலா போறேன். என்னுடைய ஷிப்டுக்கு முன்னாடி ஒரு 4-5 பேர் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. யார் அப்படின்னு சொன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் இந்தி படிச்சிட்டு இருக்காங்க. என்ன பார்த்த உடனே கையெடுத்து கும்பிட்டாங்க, வெளியே சொல்லிடாங்க அப்படின்னு. நான் வாக்குறுதி கொடுத்தேன், நான் இதுவரைக்கும் சொல்லல. ஆகவே இப்படி ஆட்சிக்கு வந்தவர்கள், ஆட்சிக்கு வந்த பின்பாக தமிழர்கள் அழிக்கப்பட்டிருக்கின்றார்கள். முள்ளிவாய்க்கால் இந்த கொடுமையை பற்றி உங்களுக்கு சொல்லித்தர வேண்டுமா? 3 லட்சம் தமிழர்கள் அழிக்கப்பட்டதற்கு யார் காரணம்? கலைஞர்களுடைய 1.5 மணி நேரம் உண்ணாவிரதம் தானே காரணம். அதுதானே காரணமாக அமைந்திருந்தது. 3 லட்சம் தமிழர்களை கொண்டவர்களை அந்த ராஜபக்சே சென்று பாராட்டு தெரிவிப்பதற்காக 10 பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனுப்பி வைக்கப்பட்டார்களே. அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் போன நேரத்தில் அனுப்பி வைத்தது யார்? மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள், மரியாதைக்குரிய டி.ஆர். பாலு அவருடைய தலைமையில் சென்றார்கள். அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அந்த குழுவில் இருந்தார்கள். சுதந்திரன் ஆட்சேபன் இருந்தார்கள். என்எஸ்வி சித்தன் எல்லாருக்கும் பேரும் சொல்ல வேண்டாம், எல்லாரும் இருந்தாங்க. அங்க வச்சு ராஜபக்சே சொல்றாரு, அன்னைக்கு கடைசி நாள்ல பிரபாகரன் கொண்ட நேரத்தில் நீ இருந்திருப்பா இன்னைக்கு நீ உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படின்னு.
ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. ஒரு தமிழன், ஒரு தன்மான தமிழன் திருமாவளவன் அவர்கள் அங்கே அவமானப்படுத்தப்பட்ட நேரத்திலே தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய முதலமைச்சராக மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள் இந்த நேரத்திலே ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை. இன்னைக்கு தமிழகத்தினுடைய நிலைமை என்ன? ஆட்சிக்கு வந்து 60 ஆண்டுகள் நிறைவு பெற இருக்கின்றது. நிலைமை என்ன? எல்லா நிலைகளிலும் ஊழல், பேப்பரை திறந்தா கொலை, கற்பழிப்பு, ஒட்டுமொத்தமாக தமிழகம் அழிந்து கொண்டிருக்கின்றது. இந்த வீழ்ச்சியில் இருந்து தமிழகத்தை காக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய இலக்கு 2021 அர்ஜுனனுடைய இலக்கு எதில் இருந்தது? அர்ஜுனனுடைய இலக்கு எதில் இருந்தது? கண்ணில் இருந்தது போல பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள் மட்டுமல்ல, தமிழகத்தில் இருக்கக்கூடிய 8 கோடி தமிழர்களுடைய பார்வையும் திராவிட முன்னேற்ற கழகம் அழிக்கப்பட்டாக வேண்டும், ஒழிக்கப்பட்டாக வேண்டும், மீண்டும் ஜனநாயகத்துடைய ஆட்சி இங்கே வந்தாக வேண்டும் என்கின்ற நிலையை உருவாக்குவது மட்டுமே நம்முடைய இலக்காக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இங்கே வந்திருக்கக்கூடிய கடல் போல வந்திருக்கக்கூடிய அத்தனை சகோதரர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து வைராக்கியத்தோடு வாழ்வோம். 2026 நமக்கான காலம் என்று கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம்.